வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். நாம் இந்த விடல பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய நீட் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தோம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் வந்து ப்ரைவேட்டாக போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீட் வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நியர்பை சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, நியர்பை தாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு சரிங்களா, ஒரு 20 அல்லது 30 மாணவர்கள் 40 மாணவர்களில் மொத்தமாக வச்சு தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன பண்ணுறாங்க, கோச்சிங் கிளாஸஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான முறையில் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகிறதுக்கோ இல்லை வந்து ஐடியா கொடுக்கறதுக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை தவறிவிடாமல் பயன்படுத்திங்க. இந்த மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்ளை பண்ணிட்டுமே எப்படி நம்ம வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த கோச்சிங் கிளாஸஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன மாதிரி டெஸ்ட் இதெல்லாமே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்தே சரிங்களா, 25/3/2020 முதல் 2/5/2024 வரை. ஏன்னா நமக்கு வந்து மே மாதம் 5ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிருக்கு. ஒரு கல்வி மாவட்டத்திற்கு அதிகபட்சம் 2 பயிற்சி மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 40 மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணையதள வசதி மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பயிற்சி மையங்களில் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் பயிற்சிகள் தேர்வுகள். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் மீடியத்திலே கொஷின் வரும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் கொஷின்ஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க, அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலையே தேவையில்லை. நீங்கள் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு 2 மீடியத்துலையுமே கொடுப்பாங்க. ஒரு மையத்திற்கு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஒவ்வொரு பாடத்திற்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக திறமையும் ஆர்வமும் விருப்பமும் உடைய ஆசிரியர் குழுவினை தேர்வு செஞ்சு ஏற்கனவே நீட் தேர்வு சார்ந்த பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த டீச்சர்ஸ் சரிங்களா, எந்த மாதிரியான டீச்சர்ஸ் உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மையத்திற்கும் நாள் ஒன்றுக்கு 4 ஆசிரியர்கள். ஏன்னா நமக்கு 4 சப்ஜெக்ட் தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. இதெல்லாமே சுழற்சி முறையில் அந்தந்த விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி விருப்பப்படம் அடிப்படையில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் மாதம் முதல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கிய மாணவர்கள், ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல்லேயே நடந்துச்சு அந்த செலக்டட் கேண்டிடேட். அந்த மாதிரி நவம்பர் 2023 பயிற்சியில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களும் விண்ணப்பத்திற்கு இறுதி நாளான இது வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா, தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பயிற்சி வகுப்புகளின் போது காலை சிற்றுண்டி, தேநீர், உணவு மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா. காலையில் சாப்பாடு நமக்கு தேநீர், டீ ப்ளஸ் வந்து மதிய உணவும் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று வருவதற்கான பேருந்து கட்டணத்தினை மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி மையங்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9:15 ஈவினிங் 4:30 வரைக்கும் என்ன பண்ணுவோம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை சிற்றுண்டி 8:30 மணி முதல் 9 மணி வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் காலை 9:15 முதல் 10:45 வரை திருப்பதிலும், அதை தொடர்ந்து 11 மணிலேருந்து 12:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தேர்வு. அந்த வீக்கில் என்னென்ன படிச்சிங்களோ அதுக்கான இதெல்லாமே நடக்கும். ப்ளஸ் வந்து மோட்டிவேஷன் கிளாஸஸ்ஸு, அதுக்கடுத்து இது எல்லாமே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வச்சு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. பயிற்சியின் இறுதியில் மொத்தம் 3 ரிவிஷன் டெஸ்ட், இது எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா. வாராந்திர தேர்வு இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைம் டேபிள் ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா, எந்த மாதிரியான இதில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சப்ஜெக்டாக சரிங்களா, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பாட்டனி, ஃபிசிக்ஸு, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சப்ஜெக்ட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை விட பக்காவாக உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் இந்த கோச்சிங் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. கோச்சிங் கிளாஸஸ் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போக முடியலையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மெசேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.